எந்த பக்கம் திரும்பினாலும் சச்சின் ரீரிலீஸ் அப்படி தான் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. குட் பேட் ஆக்லி என்ன தான் ஃபேன் பாய் சம்பவமாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னா கொண்டாடினாலும் சச்சின்ற பார்த்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸு தனியாக ஒரு யூனிக்னால் பார்த்தீங்கன்னா பழைய படத்தை நாங்கள் இப்போ கொண்டாடுவோங்கடா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கொண்டு போகிறாங்க. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா 2005 ரிலீஸ் ஆன படம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு செலிப்ரேஷனாக பார்த்தீங்கன்னா கொண்டாடிப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஆனால் இப்போ அந்த படத்தை கிட்டத்தட்ட 20 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷனாக பார்த்தீங்கன்னா அதாவது தலை ஃபேன் நீங்கள் பண்ணிங்கன்னா நாங்கள் பண்ண மாட்டோமான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கொண்டு போகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா 2 நாளில் பார்த்தீங்கன்னா 10 கோடி வரையும் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பண்ணியிருக்குங்க. ஒரு பழைய படத்துக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ கலெக்ஷன் வரதெல்லாம் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2004 ரிலீஸ் ஆன கில்லி படத்தை பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே 2024 ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு பெரிய செலிப்ரேஷனாக பார்த்தீங்கன்னா தளபதி ஃபேன் வச்சு செஞ்சுட்டாங்க. 2004 ரிலீஸ் ஆன கில்லி படம் பார்த்தீங்கன்னா 43 கோடி தான் கலெக்ஷன் பண்ணிச்சு. ஆனால் ரீரிலீஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 கோடி தான் கலெக்ஷன் பண்ணிக்குங்க. அதாவது அவங்க ஷூட்டிங்லாம் பண்ணி ரிலீஸ் பண்ண படத்துக்கே 43 கோடிங்க. அதாவது ரீரிலீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா செலவு பார்த்தீங்கன்னா கம்மி தான். அப்பயே பார்த்தீங்கன்னா 35 கோடி பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆயிருக்கு. இதிலே பார்த்துக்கோங்க, ரீரிலீஸ் பண்ண படத்துக்கு இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டாடுறாங்க. இதே பார்த்தீங்கன்னா 2004 ரிலீஸ் ஆன படத்தை 2024 ரிலீஸ் பண்ண படம் தான் கில்லி. அதே 20 வருஷம் தான். இப்போயும் பார்த்தீங்கன்னா 2005 ரிலீஸ் பண்ண படம் பார்த்தீங்கன்னா சச்சின், அதே 2025 ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே 20 வருஷம் கேப்பில் தான் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி மேபி 2026 பார்த்தீங்கன்னா ஆதின்ற படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஏன்னா ஆதி ஒரு ஃப்ளாப் மூவி, அது 2006 ரிலீஸ் ஆச்சு. அதே 2026 ரிலீஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் பண்ணால் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். அதில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன படம் தான் பார்த்தீங்கன்னா போக்கிரி. மேபி 2027 ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம்.